ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 5 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். இப்போ இதோட காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே நீளமாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிடலாம். அப்போது தான் நமக்கு ரொம்பவும் கரையாது. அதே மாதிரி அதாவது கத்திரிக்காய் வந்து சமைச்சதுக்கப்புறம் பாதி கரைஞ்சியும் பாதி கரையாமலும் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீளமாக எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு வச்சிடலாம். இப்போது இதை சமைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இதில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இது நல்லா இது மாதிரி நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து இது மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு நல்லா இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கத்திரிக்காய் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். லைட்டாக கத்திரிக்காய் வெந்திருக்குது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனு சோம்புத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. இது சிம்மிலே வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இப்போது பேரிச்சம்பழம் 2 நான் சின்ன பீஸாக போட்டுட்டேன். பேரிச்சம்பழம் போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுற வரைக்கும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லாவே தெரியுது. நல்லா எண்ணெய் விட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த கத்திரிக்காய் பச்சடி. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதில் மேலாப்பில் கருவேப்பிலை தூவி விட்டுறலாம். நமக்கு டேஸ்ட்டான பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோட